வியூவர்ஸ், வெல்கம் டு வெப்டியூப் சர்வீசஸ். போன வீடியோவில் நான் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் தட் ரெஸ்பான்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. வி ஹவ் டச்ட் ஆல்மோஸ்ட் 120+ சப்ஸ்கிரைபர்ஸ். இதை அக்னாலேஜ் பண்ணி ஐ ஈவன் ரிசீவ்ட் அன் இமெயில் ஃப்ரம் யூடியூப். இது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்னால தான். இன்ஃபேக்ட் ஐ ஜஸ்ட் லாக்ட் இன் டு யூடியூப் ஜஸ்ட் டு பிரிங் அவேர்னஸ். ஆனால் இது இவ்வளோ பெருசாக வரும்னு நான் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட். தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நான் பேசியிருந்தபோது சம் பீப்புள் ஈவன் கால் மீ, சம் பீப்புள் கமெண்டட் ஸ்டேட்டிங் தட் இன்ஃப்ளேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், ஸோ தட் இட்ஸ் ஈஸி டு கவர் அப். ஏன்னா இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அமௌண்ட்டை போடுறோம், லாங் டேர்ம் வெயிட் பண்ணுறோம், வி ஆர் கெட்டிங் அன் அவுட்புட். ஆனால் அந்த அவுட்புட்டில் வந்துட்டு இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணலன்னா அன்னிக்கூட வேல்யூ அது கரெக்டாக இருக்காது. ஸோ அது சம்மந்தமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இப்போது இன்னிக்கூட வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். பிஃபோர் வி ஸ்டார்ட், ஜஸ்ட் இன் கேஸ் யாராவது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆஸ் அண்ட் வென் ஐ போஸ்ட் குட் வீடியோஸ் யூ ஷுட் பி ஏபிள் டு வியூ தட். தேங்க்யூ, ப்ளீஸ் டூ சப்போர்ட். நம்ம இந்த வீடியோ கொள்ளப்படும். வாட் இஸ் இன்ஃப்ளேஷன்? இன்ஃப்ளேஷன் தமிழில் பணவீக்கம்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ் அதில் இருக்குது. இப்போது ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், மேனுஃபேக்சரிங் யூனிட் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் செக்டார் 7 to 8% ஆஃப் இன்ஃப்ளேஷன் இயர் ஆன் இயர் இந்தியாவில் இருக்குது. அதே இதுவும் ஒரு டெய்லி கன்சம்ஷன் ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மில்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா 6% இன்ஃப்ளேஷன் இயர் ஆன் இயர் இருக்குது. இதை லெட்ஸ் கோ இன் டீட்டெயில். இதை எப்படி நம்ம இன்ஃப்ளேஷனாக கன்சிடர் பண்ணுது, இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுது பிஃபோர் வி இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட், அதுக்கான ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு காட்டுறேன். தென் வி வில் கோ இன் டு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆன் ஹவ் வி கேன் அசர்டைன் த கால்குலேஷன். இப்போ இது ஒரு லைவ் எக்ஸாம்பிளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பாலோட ரேட் ₹30 இருந்தது. இன்றைக்கி அந்த 1 லிட்டர் மில்க் பேக்கெட்டோட ரேட்டு ₹32.10 இருக்குது. ஸோ தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் ஆஃப் ₹2.10. ஜஸ்ட் ஃபார் ஃபார்முலா செக்டர், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 லிட்டர் ப்ராடக்ட் ஏப்ரல் 2019 30 இருந்தது. ஸோ மார்ச் 20 32.10 இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா there is a variance of 7%, which is nothing but our inflation rate. இதை தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ தட் when you get your actual money after waiting for so many years, இந்த இன்ஃப்ளேஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அன்னிக்கூட வேல்யூ வச்சு நீங்கள் அதை என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். லெட்ஸ் கோ இன் டீட்டெயில். எப்படி இன்ஃப்ளேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the demand is very high ஆனால் அதோட சப்ளை ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இன்ஃப்ளேஷன் வரும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேபி லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பைக். இப்போ பைக் எல்லாருக்குமே ஒரு நெசசிட்டி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பைக்கோட விலை ₹40,000 இருந்திருக்கும் 2010. ஆனால் இன்றைக்கி 2020 பார்த்தீங்கன்னா அதோட ரேட், அதே 100cc பைக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ₹70,000 to ₹75,000. இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு டபுள். ஸோ ஆக்சுவலி நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட் ஃபார் த மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா 20% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுது. த ரீசன் பீயிங் டிமாண்ட் இஸ் வெரி ஹை, ஆனால் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈவன் இஃப் யூ டேக் இந்தியன் கவர்மெண்ட் இன்சு கன்சிடரேஷன், இந்த சப்ளையை நாமளும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், ஆனால் நம்மளோட டிமாண்டை இயர் ஆன் இயர் மீட் பண்ணவே முடியதில்லை. ஸோ தட் இஸ் வை ஆல் திஸ் இன்ஃப்ளேஷன் கம்ஸ் இன் டு பிக்சர். ஒன் கைண்ட் ஆஃப் செக்டர். There is also something called deflation. Not many would have heard, but yes, there is deflation to it. இது பார்த்தீங்கன்னா, this is completely onto a mobile sector where there are n number of service providers in India. ஏன் இது டிஃப்ளேஷனில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, when there is a competition in the market, rates will ultimately go down. இப்போ ஒரு 10-15 years பேக் போயிருந்தீங்கன்னா we would have paid at least close to ₹1 per minute. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா they are fixing it as fixed cost. Either they will call it as 30 paise per minute or they will say you pay one amount, நீங்கள் மிச்ச கால்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ கால் அவுட் பண்ணுறாங்க. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கோ
இல்லை லெட்ஸ் டேக் அ லைவ் எக்ஸாம்பிள். இந்த மொபைல் சர்வீஸே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே காம்படிட்டிவ் பிளேஸில் இருக்காங்க. ஸோ காம்படிட்டிவில் இருக்கும்போது டு சர்வைவ் இந்த மார்க்கெட் யார் லோவஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்களோ அவங்கள தான் தேடி பப்ளிக் போவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் செக்டாரில் தெர் இஸ் ஆல்வேஸ் அ டிஃப்ளேஷன் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் காம்படிஷன் இன் த மார்க்கெட். இப்போது நோ லெட்ஸ் அப்ளை இதை நம்ம எப்படி இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை கண்டுபிடிச்சி இந்த கால்குலேட்டரில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்ப்போம். லெட்ஸ் கோயிங் டு த எஸ்ஐபி கால்குலேட்டர். நான் போன என்னோடய வீடியோவில் கொடுத்த அமௌண்ட்டையும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் எப்படி இதை கால்குலேட் பண்ணுதுங்கிறது புரியுங்கிறதுக்காக. ஸோ என்னோடய மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இஸ் 5,000 rupees. இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 30 years போட்டிருக்கேன். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நான் போன இதில் என்னோடய டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் டெப் ஸ்கீம்ஸில் போகிறீங்கன்னா இட்ஸ் 10%, தட்ஸ் அ சேஃப் ப்ளே. ஏன்னா ரிஸ்க் இஸ் வெரி வெரி லெஸ். ஈக்விட்டியில் போகிறீங்கன்னா that depends, it can either go up or down depending on the market condition. So I'm going with 10% because that's a safe play that everyone would prefer to do it. Adjust for inflation இப்போதைக்கு நான் நோ போடுறேன். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். Now I'm clicking on calculate. இப்போ பார்த்தீங்கன்னா for the same amount of 5,000 rupees, if I would have invested for 30 years with an expected rate of return is 10%, I would have invested 18 lakhs rupees. But the amount that I would be getting is 1.1 crore rupees. ஆனால் இதை தான் நம்ம டீட்டெயிலாக போன இதில் பார்த்துருந்தோம். ஆனால் நான் இன்ஃப்ளேஷனை நான் கவர் பண்ணலை. பிகாஸ் தட் சம்திங் அ டீட்டெயில்டு வீடியோ தட் ஐ நீட் டு கவர். அதனால தான் அதை தனியாக பண்ணுறோம். இப்போ இன்ஃப்ளேஷனை நான் எஸ்ன்னு மாற்றுறேன். ஒய்? பிகாஸ் இன்ஃப்ளேஷன் இருந்தால் தான் 30 years கழிச்சு இந்த வேல்யூ நீங்கள் எடுக்கும்போது அதோட ஆக்சுவல் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நவ் ஐம் கிளிக்கிங் ஆன் கால்குலேட். பாருங்கள், 1.1 crores இருந்தது. ஓகேவா? அதாவது இன்ஃப்ளேஷன் இல்லாமல் இது ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் இன் ஆகி 34.8 lakhsக்கு வந்துடுச்சு. ஏன் டிப் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் போடுற 5,000 மந்த் ஆன் மந்தோட வேல்யூ நீங்கள் 30 years கழிச்சு எடுக்கும்போது அதோட வேல்யூ வந்து 34 lakhs மட்டும்தான். இட் வில் நாட் பி 1.1 crores. 1.1 crore உங்கள் கைக்கு வரும். ஆனால் அன்றைக்கி நீங்கள் எவ்வளோ அது இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 34 lakhsஸாக தான் இருக்கும். அதாவது இட் ஹஸ் டிப்ட் ஆஃப்டர் கன்சிடரிங் த இன்ஃப்ளேஷன். ஸோ இப்போது சப்போஸ் உங்களுடைய இன்டென்ஷன் வந்துட்டு எனக்கு 1 crore எனக்கு டார்கெட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 1 crore அச்சீவ் பண்ணும்போது உங்களுடைய இன்ஃப்ளேஷனை எஸ்ஸாக செட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா அன்றைக்கும் போது 30 years கழித்து நம்ம பார்க்கும்போது 1 crore வந்துட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கும். அப்போம்போது நீங்கள் ஏதாவது ஒரு டார்கெட் செட் பண்ணியிருப்பீங்க, அதை உங்களால் அச்சீவ் பண்ணாமையே போயிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த இன்ஃப்ளேஷனை வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஆல்வேஸ் தேர். ஆனால் என்னென்னா இன்ஃப்ளேஷனை பற்றி நிறைய பேர் பேசுகிறது கிடையாது. ஆனால் டு பி ஹானஸ்ட் இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கேல்குலேஷனை அதை பார்த்தோம். இதில் கீழே கால் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஆனுவல் இன்ஃப்ளேஷன் ரேட் இஸ் 6%. இதுதான் வந்துட்டு எண்ட் டு எண்ட் இந்தியன்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வில் ஃபால் அண்டர் தி 6%. ஸோ நீங்கள் இதை பை டிஃபால்ட் 6%ஆகவே எடுத்துருக்கலாம். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி ஆன் வெதர் இட் இஸ் 6, 8 அண்ட் ஆல் தட். யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஏன்னா நம்மளுடைய இந்தியன்ஸோட மெஜாரிட்டி ஆஃப் த சர்வீஸ் செக்டர் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அட் 6% only. ஸோ அவங்களும் டிஃபால்ட்டாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. I'll give you an info also. இதை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலான்ட்டு there's something called sipcalculator.in. SIP நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங். அதோட கால்குலேட்டர் இது நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் லாக்இன் டு தட். நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டு பீரியட் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. மை சஜஷன் டு ஆல் ஆஃப் யூஸ் இன்ஃப்ளேஷன் எஸ்ன்னு போடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் ஓவர் த பீரியட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை தான் வச்சு உங்களால் அன்றைக்கூட ரேட்டில் அது என்ன வாங்க முடியும்னு நீங்கள் டிசைட் பண்ண முடியும். நீங்கள் இன்ஃப்ளேஷன் போடலன்னா என்ன தான் 1.1 crore வந்திருந்தாலும் உங்களுடைய ஆக்சுவல் அச்சீவ்மெண்ட் அதாக இருக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி ரேட்டில் அதோட வேல்யூ கண்டிப்பாக மாறி இருக்கும். ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன், ஹவு திஸ் இஸ் பீயிங் ட்ரீட்டட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி. இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள்.
I will definitely respond to your queries. Before we end up, just in case you're not subscribed, please subscribe to my channel. பக்கத்தில் பெல் ஐக்கானும் இருக்குது, click பண்ணுங்கள் so that you will be able to view all my videos. Thank you once again. Thank you for all your support. Thank you.